ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெருசாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் மீல் மேக்கரை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம். ஆமாங்க, மீல் மேக்கரை வச்சு நம்ம இதுவரையும் கிரேவி செஞ்சுருப்போம், ரைஸ் செஞ்சுருப்போம். பட் மீல் மேக்கரை வச்சு உங்களுக்கு சூப்பரான ஒரு கட்லெட் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த கட்லெட் டேஸ்ட்டில் அப்படியே சிக்கன் கட்லெட் போலவே இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். நல்ல கொதிச்ச தண்ணியில் 100 கிராம் மீல் மேக்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் இது வேகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீல் மேக்கர்லாம் பாருங்கள், நல்லா வெந்த மேலே வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஆர்டினரி வாட்டருக்கு மாற்ற போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆர்டினரி வாட்டரில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ மீல் மேக்கரை நல்லா ஆறின பிறகு இதில் தண்ணியே இல்லாமல் பிழிஞ்சி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் அதே போல் தண்ணி இல்லாமல் பிழிஞ்சி எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி 3 பல் பூண்டை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் ஆனியனை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஆனியன் ஓரளவு குக் ஆனால் போதுங்க. இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நாம அரைச்சி வச்சிருக்கிற மீல் மேக்கரையும் இதில் நம்ம சேர்த்து கலந்து விட போறோம். கூடவே மல்லி இலையும் கருவேப்பிலையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தென் ஒரு பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க, மசாலா இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. உருளைக்கிழங்கு சில பீசஸ் வந்து மசியாமல் இருக்குது, அதை நம்ம கைகளை யூஸ் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாவில் ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்து உருட்டிக்கலாம். ஸோ இதை போல் உருட்டிட்டு நம்ம இன்னொரு கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஷேப்புக்கு இந்த கட்லெட்டை நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த போல் நான் சர்க்கிள் ஷேப்பில் செஞ்சுருக்கேன், நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்புக்கு செஞ்சுக்கோங்க. ஸோ இதே போல் மீதம் இருக்கக்கூடிய எல்லா மாவுலையும் நம்ம கட்லெட் செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை போல் நான் எல்லாம் செஞ்சுட்டேங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம். ஒரு 1 பிஞ்ச் சால்ட், 1/4 டீஸ்பூன் மிளகு பவுடர், தேவையான அளவு தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதே போல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கட்லெட்டை இந்த கார்ன்ஃப்ளவரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு தென் பிரெட் ஸ்க்ரம்ல இதை நல்லா கோட் பண்ணி எடுக்க போகிறோம். உங்கள்கிட்ட பிரெட் ஸ்க்ரம் இல்லைன்னா 2 பிரெட் பீசஸை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க, அதை நீங்கள் பிரெட் ஸ்க்ரமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயிலில் இதை நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதே போல் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் ஃப்ரை பண்ணி இதை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ
இப்போ கட்லெட்லாம் ஓரளவு ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ இதை நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம கட்லெட் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.